இது இருக்குது. ஏதோ மிஸ் பண்ணிட்டேனே, அப்போவே நோட் பண்ணியிருக்கணுமோ. இப்போ எங்கே போய் வாங்குறது? நீங்களும் இப்படியெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் என்ன மாதிரி. ஏன்னா நான் ஃபஸ்ட் இயரில் நிறைய திங்ஸ் வந்து வீட்டில் இருந்தெல்லாம் எதுவும் கொண்டு வரல, இங்கே வந்து தான் வாங்கினேன். ஐயோ இதை விட்டுட்டோமே அதை விட்டுட்டோமே அப்புறம் தான் யோசிக்க தோணும். அதுக்காக தான் ஒரு லிஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்கேன். A to Z இதில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறைய திங்ஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த வீடியோவை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பென் எடுத்தாலும் சரி, ஆர்எல்ஸ் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுற அன்றைக்கி இந்த வீடியோவை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இட்ஸ் அப் டு யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 டாய்லெட்ரி ஐட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ரஷ். ஒரு ப்ரஷ் மட்டும் பத்தாது, 2-3 ப்ரஷ் செட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷான்றனால சும்மா கடைக்கு போக முடியாது, எங்களுக்கு அவுட்டிங் கிடையாது. ஸோ பேரண்ட்ஸாக வந்து வாங்கி தர மாதிரி இருந்தது, அதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பேஸ்ட். எதுக்கு இந்த மாதிரி பெரிய பேஸ்ட் காட்டுறேன்னா, இது வாங்கிட்டீங்க அப்படின்னா சும்மா ரீஃபில் பண்ண வேண்டியதில்லை. ஒரு 1 மந்த் கழிச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது தான் சார் பாத் சோப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை பாடி வாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி பாட்டிலாக வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து பாடி வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லூஃபா இல்லை ஸ்க்ரப்பர் தேவைப்படும். இட்ஸ் அப் டு யூ. கேர்ள்ஸ் கண்டிப்பாக ஷேவர் அப்புறம் நாப்கின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை வேணுமோ அத்தனை வாங்கிக்கோங்க. சும்மா போய் நீங்கள் அலைய முடியாது. அது மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். மைல்டான ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பாடி வாஷ் இதை பற்றின சஜஷன் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் நான் மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஷாம்பு. பாட்டிலாக வாங்கினாலும் சரி இல்லை சாஷேஸாக வாங்கினாலும் சரி, நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணல, கார்த்திகா சீக்காத்தூள் மாதிரி சீக்காத்தூள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை முதலே வாங்கி வச்சுக்கோங்க. ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவீங்க தெரியும். ஸோ கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறவங்க அதையும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டங்க் ரொம்பவே முக்கியம். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு டங் க்ளீனர் தேவை, அதையும் ஒரு 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது க்ளீனிங் எசென்ஷியல்ஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கு ப்ரூம் ஸ்டிக் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சிங்கிள் ரூம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் தனியாக வாங்கிப்பீங்க. ரூம்மேட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரூம் ஸ்டிக் வாங்குறது நல்லது. நெக்ஸ்ட் ட்ரெஸ் வாஷ் சோப். நல்லா பெருசாக இருக்குல்ல, இந்த மாதிரி மொத்தமாக வாங்கிட்டிங்கன்னா இதை உடச்சி கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குட்டியாக வாங்கி 10 ரூபீஸ் அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா ஒரு 2 or 3 மந்த்ஸ்க்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து வெளியே போகிறப்போ ரீஸ்டாக் பண்ணிக்கலாம். சோப் இருந்தால் மட்டும் பார்த்தாது, சோப் ஹோல்டரும் தேவை. ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சில பேர் சோப் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா வந்து லிக்விட் கூட யூஸ் பண்ணுவீங்க. என்ன கேட்டால் சோப்பை விட இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வந்து ரொம்ப நாள் வரும். அதுக்காக 2மே இருந்தாலும் ஓகே தான், இது இல்லை இது அப்படி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாண்ட்ரி ப்ரஷ். இது இந்த மாதிரி எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். ஸோ ப்ரஷ் இந்த மாதிரி வாங்கினாலும் ஓகே, ஆர் இப்படி வாங்கினாலும் ஓகே. இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் மைல்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் ட்ரெஸ் கிளியாமல் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஹேண்ட் வாஷ். நெக்ஸ்ட் பக்கெட் அண்ட் மக். இப்போது நீங்கள் சிங்கிள் ரூமில் இருக்கீங்க, நீங்கள் மட்டும்தான் அப்படின்னாலும் 2 பக்கெட் வாங்குறது நல்லது. ஏன்னா துணி துவைக்கிறப்போ தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 துவைச்சிட்டு 2 தடவை அலசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரேல்ஸ் நீங்கள் ரூம்மேட்ஸ்லாம் இருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது, 1 மட்டும் வாங்கிட்டு வாங்க, அவங்ககிட்டே ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே அதான் நடக்குது. துணி துவைச்சிட்டிங்க, காய போடுறதுக்கு கண்டிப்பாக ரோப் தேவை. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய ஆன்லைனில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ரோப் வந்து வேறு டிசைனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அது வந்து ஒரு பண்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் கிளாத் கிளிப்ஸுமே வந்துட்டு துணி வந்து மாடியில் காய போட்டிங்கன்னா பறக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் டெஸ்க்கு க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை வந்துட்டு உங்கள் திங்ஸ் எதாவது க்ளீன் பண்ணுறதாலும் கண்டிப்பாக வேஸ்ட் கிளாத் வேணும். வீட்டிலேருந்து வரும்போதே எடுத்துகிட்டு வந்துடுங்க. நியூஸ் பேப்பர்ஸ். இப்போ புரியாது, பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் புரியும் ஏன் நான் நியூஸ் பேப்பர் சொன்னேன்னு. ஏன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறத பாருங்கள். ஷெல்ஃபில் இந்த மாதிரி தான் நாங்கள் நியூஸ் பேப்பர் அங்கங்கே போட்டு வச்சுருப்போம். அது இல்லைனா நீங்கள் எந்த பொருள் வச்சாலும் ரொம்ப டஸ்ட் ஆகிடும். ஸோ நியூஸ் பேப்பர் ரொம்ப முக்கியம். வீட்டிலேருந்து வரும்போதே ஒரு பண்டலாக வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை ஹாஸ்டலில் கிடைக்குதுன்னா பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு ஏன்னா எங்கள் ஹாஸ்டலில் கிடைக்கும். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 3 ஃபுட்வேர். ஃபர்ஸ்ட் ஹாஸ்டலருக்கு கண்டிப்பாக தேவை பாத்ரூம் ஸ்லிப்பர். வீட்டில் எப்படியோ அதை விட்டுருங்க, பட் இங்கே காமன் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறப்போ ஹைஜீனாக இருக்கிறதுக்கு ஸ்லிப்பர் மஸ்ட்டு. அடுத்து கேஷுவல் ஷூஸ் ஆர் ஃப்ளாட்ஸ். கேஷுவல் ஷூஸுன்னும் போது ஏதாவது நீங்கள் கேஷுவல் ட்ரெஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ஷூஸோ இல்லை குர்த்திக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளாட்ஸோ கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்து ஃபார்மல் ட்ரெஸ்க்கு போடுற ஃபார்மல் ஷூ. இது வந்து நீங்கள் ஃபைனல் இப்போ இன்ஜினியரிங் நான் படிக்கிறேன்றப்போ இன்டர்வியூ பட்சத்தில் ஃபார்மல் ஷூஸ் போட சொல்லுவாங்க. கேர்ள்ஸ்க்கோ பாய்ஸ்க்கோ காலேஜை பொறுத்து இருக்குது. ஸோ நீங்கள் போகிற காலேஜ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் கோடு தெரிஞ்சுட்டு
அந்த மாதிரி ஸ்லிப்பர் ஷூஸ் வாங்கிக்கோங்க. இப்போது பாத்ரூம் ஸ்லிப்பர்ஸ், ஃபார்மல் ஷூஸ், கேஷுவல் ஷூ ஆர் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக ஒன்று எத்னிக் வேர். அதாவது நீங்கள் சாரீ அரிஜிக்கு ட்ரெஸ் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி, அதான் உங்கள் காலேஜில் எத்னிக் டே அந்த மாதிரி வைக்கிற காலேஜாக இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான ஸ்லிப்பர்ஸும் செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது கிளாத். இது ஃபர்ஸ்ட் உங்கள் ட்ரெஸ் கோடு தான் குறிக்கும். ஏன்னா நீங்கள் காலேஜ் போகிறீங்கன்னா எந்த காலேஜ், அந்த காலேஜ்க்கான ட்ரெஸ் கோடு என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸை செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளைமேட்டை பொறுத்து தான் உங்களோட ரெகுலர் வேர், அதாவது அந்த கேஷுவல் வேர்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். சென்னைக்கு போகிறீங்களா, கோயம்புத்தூர், பெங்களூர், அந்த மாதிரி எந்த மாதிரி பிளேஸ்க்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸை வாங்கி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வின்டர் சீசன் ரொம்ப குளிருது அப்படின்னா ஸ்வெட்டர்ஸ் வாங்கி வச்சுப்பீங்க. ரைனி சீசன்னா எப்படி அம்ப்ரெல்லா வாங்குறோமோ அந்த மாதிரி அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான ட்ரெஸ்ஸஸை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் குர்த்தி அப்படின்னு சூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக துப்பட்டாஸ், லெகின்ஸ் ஆர் துப்பட்டாஸ், பட்டியாலா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 கலர்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே கோ டு பிளேஸ் மாதிரி கோ டு கலர்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கும். கரெக்டாக இந்த 3 கலர் உங்களுக்கு தெரியும். ஏன்னா பிளாக்கு, ஒயிட்டு, சாண்டில், இந்த 3 கலரில் உள்ள ஷாலை வச்சு நம்ம ஈஸியாக மேட்ச் பண்ணிக்கலாம் எல்லா ட்ரெஸ் கூடவும். அது கூட அடிஷ்னலாக போனீங்க அப்படின்னா பிங்க் வரும், ப்ளூ வரும், அவ்வளோதான் வரும். ஸோ ஃபஸ்ட் இயராக நீங்கள் உள்ளே போகிறப்போ ரொம்ப வெயிட் கொண்டு போக வேணாம். ஸோ இந்த மாதிரி துப்பட்டாஸ், லெகின்ஸ், பட்டியாலா உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மறக்காமல் கொண்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஸ்லீப்பிங் எசென்ஷியல்ஸ். பெட்டு, பில்லோ கவர்ஸ், பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் முக்கியம். எனக்கு இதெல்லாம் நிம்மதியாக தூங்க முடியும். சில ஹாஸ்டலில் பெட் அவங்களே ப்ரொவைட் பண்ணலாம், இல்லைனாலும் நீங்கள் இதெல்லாம் வீட்டிலேருந்து கொண்டு போக முடியாது. ஸோ நியர்பை ஷாப் இருக்கான்னு பார்த்து அங்கே உங்களுக்கு தேவையான பெட் அண்ட் பெட்ஷீட்ஸ் வந்து 2 வாங்கிக்கோங்க. பில்லோ கவர்ஸும் 2 வாங்கிக்கோங்க, ஒரு பில்லோ. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. அண்ட் சாஃப்ட் டாய்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். சில கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும், சில கேர்ள்ஸ்க்கு பிடிக்காது. ஸோ அதை பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. லிஸ்ட் நம்பர் 6 ஃபுட் ஐட்டம்ஸ். இது ரொம்பவே முக்கியம். ஹாஸ்டல் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வீட்டை மிஸ் பண்ணுவீங்க. கிரேவிங்ஸ் நிறையா இருக்கும். ஸோ உங்கள் அம்மா செய்கிற பிக்கிள்ஸ், ஊறுகாயாக இருக்கலாம், வற்றலாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சில ஸ்நாக்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்துடுங்க. அப்படி இல்லை நான் வெளியும் ஸ்நாக்ஸ் சாப்பிட வேணால் நீங்கள் நியர்பை ஷாப்பில் கூட வாங்கிட்டு ஹாஸ்டல் போகலாம். இப்போ 1 by 1 சொல்கிறேன், கண்டிப்பாக அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா என்னோடய 4 இயர்ஸில் இதெல்லாம் ரொம்பவே தேவைப்பட்டது. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா மியூஸ்லி, அதாவது ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். காலையில் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்னா ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னா கெலாக்ஸில் வந்துட்டு கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்கும், அப்புறம் சாக்கோஸ் இருக்கும். இதெல்லாம் பாலில் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, இந்த மாதிரி பாக்ஸ் வாங்குறதுனாலும் ஓகே. இல்லை என்ன மாதிரி அல்பத்தனமாக சர்லாக் இன்னும் சாப்பிட்றீங்கனாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் சர்லாக் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நான் மட்டும்தான் அப்படியே இருந்தேன், எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் இட்லி பொடி. வீட்டில் அரைச்சதாலும் சரி, வெளியே வாங்கினாலும் சரி, அது ஒரு டப்பா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து பிக்கிள், ஊறுகாய் வந்து கொண்டு வந்துடுங்க. ஹெல்த்தி ஸ்டெப், பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது. உங்களுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு பிடிக்கும்னா பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா, இல்லை வந்து இந்த மாதிரி வேறு ஏதாவது சத்தாக சாப்பிட்றதுக்கு எதாவது வேணும்னா அதையும் கொண்டு வந்துடுங்க. அப்புறம் காஃபி பவுடர், சால்ட், சுகர், ஸ்நாக்ஸ் வந்து நான் எப்படின்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர், பிஸ்கெட்ஸ், கேக்ஸ் இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ உங்களுக்கு வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸ் பிடிக்கனாலும் சரி, இல்லை வெளியே வாங்குகிற ஸ்நாக்ஸ் பிடிக்கனாலும் சரி, இந்த ஃபுட் ஐட்டம்ஸில் இதையும் பேக் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் நம்பர் 7 யூட்டென்சில்ஸ். இதில் ஸ்டோரேஜஸும் அடங்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில், ஸ்டீல் வாட்டர் பாட்டிலும் சரி, ஃப்ளாஸ்காக இருந்தாலும் சரி. ஏன்னா உங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா சுடு தண்ணி வந்து நீங்கள் கெட்டில் போட மட்டும் இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி குடிக்கிறதுக்கு தேவை. ஸோ ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க, அதுவும் பெட்டர். அண்ட் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்னாலும் ஓகே. ஒரு 1 லிட்டர் அண்ட் 1/2 லிட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் காட்டுற மாதிரி நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எங்கள் ரூமில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும். உங்களுக்கு எதுவோ அது வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டீல், ஒரு பிளாஸ்டிக். ஏன்னா ஒன்று காலேஜுக்கும் ஒன்று ஹாஸ்டலுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பிளேட், பவுல், ஸ்பூன். இந்த இதெல்லாமே ஸ்டீலில் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா எப்போ வேணாலும் தேவைப்படும். நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதாலும் சரி, வெளியே ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதாலும் சரி, இந்த மாதிரி பாத்திரம் உங்களுக்கு எப்போனாலும் தேவைப்படும். அடுத்து டிஃபன் பாக்ஸ் வந்து இப்போ நான் ஏன் டிஃபன் பாக்ஸ் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் போய் வார்டன் மேம் கிட்டே கேட்டு மெஸ்லேருந்து ஃபுட்டு கொண்டு வந்துடுவாங்க. இல்லை நீங்கள் காலேஜ் போகிறீங்கன்னா மெஸ்லேருந்து ஃபுட்டு கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் தேவைப்படும். ஸோ டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் காஃபி குடிக்கிற பழக்கம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காஃபி கப் தேவைப்படும். அப்படின்னா ஒரு ஸ்டீல் டம்ளரில் குடிக்கிறீங்கன்னா அதுவும் தேவைப்படும். ஸோ 2த்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நைஃப் தேவைப்படும். ஸோ ஒரு நைஃப் கொண்டு வந்துடுங்க. என்னை கேட்டால் 2 கொண்டு வந்துடுங்க. ஏன்னா
ஹாஸ்டல் வண்டிங்கன்னா ஒன்று இருக்கும், ஒன்று காண போயிடும், இல்லை உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் 2 கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஸ்டோர் பண்ணணுமோ அது ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் உங்களால் ஓப்பன் ஸ்பேஸில் வைக்க முடியாது. ஸோ வரும்போது ஸ்டோரேஜ் பாக்ஸும் வாங்கிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட் நம்பர் 8 ரொம்ப முக்கியமானது மெடிசன்ஸ். ஏன்னா வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒரு ஸ்மால் பவுச் எடுத்துக்கோங்க. ஒரு பவுச்சில் பெயின் ரிலீஃப், இந்த இமேஜில் காட்டுறல இந்த மாதிரி பெயின் ரிலீஃப் பாட்டில் இருந்தாலும் ஒன்று வாங்கிக்கோங்க. அண்ட் விக்ஸ், அது அந்த தைலம் தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் வாங்கிக்கோங்க. ஃபீவர் வந்தாலோ இல்லை உங்களுக்கு வாமிட் சென்சேஷன் வருதுனாலோ இல்லை கோல்டு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸ் வாங்கிக்கோங்க. பட் என்னோடய பர்சனல் சஜஷன், என்னை தொடர்ந்து என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், அது பேர் அஞ்சரை பெட்டி சொல்ல மாட்டாங்க, அஞ்சரை வாலின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் வச்சுருக்கேன், இருங்க காட்டு. ஸோ திஸ் இஸ் மை பர்சனல் சஜஷன். இந்த ஹாஸ்டல் ரூம் டூர் வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த டப்பா பற்றி தெரியும். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோடய பர்சனல் சஜஷன் சொல்கிறேன். நீங்கள் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இயற்கையாக போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் குமின் சீட்ஸ், அதாவது ஜீரகம், தெரியுதா, ஜீரகம். இது என்ன பண்ணுன்னா உங்கள் டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தால் அது சரி பண்ணும். ப்ளஸ் இப்போ சம்மர் டைம் இல்லையா, தண்ணியில் போட்டு குடிச்சிங்கன்னா ஹீட் ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபெனுக்ரீக் சீட்ஸ், வெந்தயம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இதுவுமே ஹீட் ரெடியூஸ் பண்ணும். அண்ட் ஸ்டொமக் பெயின் இருந்தால் அதையுமே ரெடியூஸ் பண்ணும். அடுத்து பெப்பர். இது த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு இருக்குது, ஃபீவரிஷாக இருக்குன்னா அப்போவும் இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் க்ளவுஸ். இது கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. இது இந்த பல்லு வலிக்கு அதுக்கெலாம் நான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன், அது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லிஸ்ட் நம்பர் 9 பர்சனல் க்ரூமிங் திங்ஸ். இதெல்லாம் நான் கடன்னு ஒன்று சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், அடிஷ்னல் ஸ்பெக்ஸ். கண்ணாடி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அடிஷ்னல் ஸ்பெக்ஸ் தேவைப்படும். இல்லைனா நீங்கள் கொண்டு வந்தது உடஞ்சிருச்சுன்னா திரும்பலாம் வாங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அடுத்து ஹேர் ஆயில், கோம்பு, சீப் கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்து இயர்பட்ஸ், அப்பப்போ காலில் தண்ணி போயிடுச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ ஏர்பட்ஸ் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. நெயில் கட்டர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், பாடி லோஷன், டால்கம் பவுடர், இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணலைன்னா இட்ஸ் ஆப்ஷனல். அடுத்து பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் மிரர். ஸோ இந்த வீடியோவில் நான் காட்டுற மாதிரி மிரர் எல்லா ஹாஸ்டல்லையுமே இருக்காது. எங்களுக்கு காமனாக ஒன்று வெளியே இருக்கும். பட் அந்த மாதிரியும் உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் குட்டி குட்டி மிரர் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து மேக்கப் ஐட்டம்ஸ், உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஐலைனர், மஸ்காரா, இல்லை லிப்ஸ்டிக், லிப் பாம், இதெல்லாம் இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு என்ன மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஒரு பவுச்சில் போட்டு கொண்டு வாங்க. யோகா மேட், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோகா மேட் தேவைப்படும். ஸோ அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. சேஃப்டி பின்ஸ், கண்டிப்பாக இந்த அவசரத்துக்கு சேஃப்டி பின்ஸ் எங்களுக்குலாம் ரொம்ப தேவைப்படும். ஸோ சேஃப்டி பின்ஸ் ஒரு பேக்கெட் வாங்கிக்கோங்க. அண்ட் முக்கியமாக த்ரெட் அண்ட் நீடில். ட்ரெஸ் கிழிஞ்சிச்சுன்னா நீங்கள் டைலர் கிட்ட போய் நிற்க முடியாது. ஆஸ் அ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம டைலர்ன்றனால எனக்கு இதெல்லாம் செட்டாக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக என்னென்ன தேவை எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அது எங்கேயோ வச்சுருக்கேன், என்னால் அவசரத்துக்கு எடுத்து காட்ட முடியல. பட் இந்த இமேஜில் காட்டுற மாதிரி த்ரெட் அண்ட் நீடில் வாங்கி வச்சுக்கோங்க. ட்ரெஸ் கிழிஞ்சிச்சுன்னா நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் அம்ப்ரெல்லா, ரைனி டைமில் இது ரொம்ப தேவைப்படும். அவசரத்தில் நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியாது, ஒரு அம்ப்ரெல்லா வாங்கி வச்சுக்கோங்க. ஹேர் ஆக்சசரிஸ், அது என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாமே ஒரு குட்டி பேக்கெட்டில் போட்டு கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பேக்ஸ்ன்னு சொன்னால் கண்டிப்பாக காலேஜ் போகிறவங்களுக்கு காலேஜ் பேக் தெரியுங்க. பட் வீக்கெண்டில் நீங்கள் அவுட்டிங் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்லிங் பேக் தேவைப்படும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்லிங் பேக் உங்களுக்கு தேவைப்படும். இதுன்னு இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லிங் பேக்ஸ் இருக்குது. உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு எதுவோ அது நியர்பை ஷாப்பில் நீங்கள் இங்கே இப்போ ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் கூட வாங்கிக்கலாம். அடுத்து வேலெட் கொஞ்சம் பணம் வேலெட்டில் வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாத்தையும் வேலெட்லேயே வைக்க பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது பிரச்சனை வரலாம். ஸோ யார் மேலே சந்தேகப்படுற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கம்மியாக தேவைப்படுறத மட்டும் வேலெட்டில் வச்சுட்டு மற்ற எல்லாமே நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலயமா யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப சேஃப். அடுத்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வைக்க போகிறது ஒரு சூட்கேஸ். அதனால் சூட்கேஸ் கண்டிப்பாக ஒரு 2 சூட்கேஸ் தேவைப்படும். அப்படின்னா நீங்கள் லக்கேஜ் கையில் கொண்டு வர மாதிரி, இதில் காட்டுற மாதிரி லக்கேஜ் கொண்டு வரீங்கன்னா அது. ஏன்னா என்கிட்ட 2 சூட்கேஸ் ஒரு லக்கேஜ். நீங்கள் எவ்வளோ திங்ஸ் கொண்டு போக போகிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான லக்கேஜ் கொண்டு போகிறதுக்கான பேக்ஸும் முக்கியமாக எடுத்து வச்சுக்கோங்க. லிஸ்ட் நம்பர் 10 எலக்ட்ரானிக்ஸ். இதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமாக ஹாஸ்டலுக்குன்னே உள்ள ஒரு பொருள், கெட்டில்.
இப்போ நான் இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி இந்த கெட்டில் இல்லைன்னா எங்களோட கிரேவிங்ஸை வந்து போக்கவே முடியாது. நான் அப்போ தான் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கெட்டிலில் தான் எல்லாமே செய்வாங்க. அண்ட் கெட்டில் ரெசிபிஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் நிறைய இருக்கும். ஸோ ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் அதெல்லாம் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஏதாவது பெரிய ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன் தேவைன்னா கண்டிப்பாக லேப்டாப் தேவை. ஸோ லேப்டாப் அண்ட் சார்ஜர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மொபைல் ஃபோன் சொல்லவே வேணாம், உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கும், அதுக்கான சார்ஜர் ப்ளஸ் பவர் பேங்க் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கரண்ட் இல்லாத சமயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சைக்ளோன் வந்தப்போலாம் எங்களுக்கு வந்து இங்கே கரண்ட் வந்து ஜென்ரேட்டரே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour போடுவாங்க, அவ்வளோதான். அதே நாங்கள் எத்தனை பேர் சார்ஜர் போடுவோம், லேப்டாப்புக்கும் சார்ஜ் போடணும், எல்லாத்துக்கும் சார்ஜ் போடணும். ஸோ முன்னாடியே ஒரு பவர் பேங்க் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து ஹெட்செட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே, ஆர்எல்ஸ் நீங்கள் ஒயர்டு ஹெட்செட் இல்லை ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே, அதையும் எலக்ட்ரானிக்கில் வரும். ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது ஆப்ஷனல் தான், பட் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், கசங்கின ட்ரெஸ்ஸை நம்ம எங்கேயும் போட்டு போக முடியாது, அதனால அயன் பாக்ஸ் தேவை. அயன் பாக்ஸும் மஸ்ட். அப்புறம் பென்ட்ரைவ், லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக பென்ட்ரைவ் தேவைப்படும். உங்கள் ஸ்டோரேஜ் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, காலேஜில் ஏதாவது உங்களுக்கு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் வரப்போ கண்டிப்பாக பென்ட்ரைவ் தேவைப்படும், அதையும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாட்ச், டிஜிட்டலாக இருக்கலாம், அனலாகாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன வாட்ச் வேணுமோ அது ஞாபகமாக எடுத்து வச்சு. சில பேர் ஹேருக்கு வந்து ஸ்ட்ரைட்னர், கர்லர், அப்புறம் அந்த கிரிம்பர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா 3-in-1 அந்த வேகா பிராண்டில் கூட 3-in-1 இருக்கும். ஸோ இதுதான் அது, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே. ஸோ ஹேருக்கு என்ன தேவையோ அதையும் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். நான் 1 by 1 சொல்கிறேன், சும்மா இது உங்களுக்கே தெரியும், பட் ஒரு ரிமைண்டருக்காக தான். A4 ஷீட்ஸ் வந்து நான் ஒரு கட்டு வாங்கினேன். எனக்கு அது வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் இயர் வரைக்கும் வரலை, பட் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. நான் அவ்வளோ அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ A4 ஷீட் வந்து ஒரு பண்டலாவது வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நோட் புக்ஸ், காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நோட் புக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ சப்ஜெக்டோ அதை பொறுத்து வாங்கிக்கலாம். அண்ட் பென், பென்சில், எரேசர், ரூலர், ஷார்ப்னர் இது எல்லாமே ஒரு பவுச்சில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க இல்லை ஃப்ரீ டைமில் ஏதாவது ஆர்ட் பண்ணுறீங்கன்னா க்ளூ, சிசர்ஸ், ஸ்கெச்சர்ஸ் அண்ட் கலர் பெயிண்ட்ஸ் இதெல்லாம் தேவை. நீங்கள் ஜேர்னல் பண்ணுறீங்கன்னா ஒரு டைரி தேவை. ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்குள்ளே வரும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி. நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ்ன்ற போது நீங்கள் ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் வீட்டிலேருந்து கொரியர் பண்ணுங்கன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வரும்போதே உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் காலேஜில் கொடுத்துருவீங்க, பட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பேன், ஆதார் கார்டு, ஏடிஎம் கார்டு, இந்த ஐடிஎம் கார்டு, இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஃபைலில், இதோ இப்போது இதில் காட்டுறல இந்த மாதிரியான ஒரு ஜிப் ஃபைலில் கொண்டு பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா ஒரு ஃபைலில் போட்டிங்கன்னா எங்கேயா மிஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபைல் அப்படின்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவும் சேஃபாகவும் இருக்கும். இந்த எல்லா திங்ஸுக்கும் மேலே ஒரு முக்கியமான பொருள்னால் லாக் அண்ட் கீ. ஏன்னா எல்லா பொருளையும் ரூமுக்குள்ளே வச்சுட்டு ரூமை திறந்து போட்டு காண போயிடுச்சுன்னா யார் பொறுப்பு? கண்டிப்பாக நீங்கள் தானே. அப்போ லாக் அண்ட் கீ ரொம்ப முக்கியம். எந்த பொருள் வாங்குறீங்களோ இல்லையோ அதை முதல்ல வாங்குங்க. ரூமுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ரூமுக்கு ஒரு பூட்டு வாங்கினீங்கன்னா அதுக்கு கீ வந்து 3 கீ இருந்துச்சுன்னா உங்கள் ரூம்மேட்ஸ்கிட்ட மாற்றி கொடுத்துக்கலாம். பட் உங்கள் லக்கேஜஸ்க்கு கண்டிப்பாக லாக் அண்ட் கீ தேவைப்படும். ஸோ 2 பூட்டாவது கொண்டு வாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது நான் ஒரு திங்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற இனி ஹாஸ்டல் வர போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறந்துருந்தேன்னா அந்த திங்ஸை கீழே சொல்லுங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் பொறுமை, பேஷன்ஸ். இன்னொன்று சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ். இந்த 2 விஷயம் இருந்தால் தான் உங்களால் ஹாஸ்டலில் சர்வைவே பண்ண முடியும். இந்த பொருள்லாம் இல்லாமல் கூட சர்வை பண்ணிடலாம் 4 வருஷம். ஆனால் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாமல் உங்களால் ஹாஸ்டலில் வாழவே முடியாது. ஸோ அதை முதல்ல மனசில் வச்சுட்டு அப்புறம் ஹாஸ்டல் வாங்க. ஆல்ரெடி இவங்களை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆமாம், கெஸ்ட் அப்பியரன்ஸ். அதுக்கு வந்துட்டு போவோம். ஆமாம், ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஹாஸ்டல் பற்றி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நேற்று காலையில் தான் வந்தேன். அப்படி நீங்கள் ஓட்டுறேன். அவ்வளோதான் சொல்கிறேன். அவ்வளோதான் எனக்கு என்ன பண்ணுறது. ஆமாம், திங்ஸ் பற்றி சொல்லுங்கள். நிறைய திங்ஸ் தேவைப்படுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்தேன். முதல்ல வந்து தனித்தனியாக சோப் வாங்கி வச்சுக்கோங்க. 2-3 வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா சில எறும்பு மாடுங்க ஒரு சோப்பு வாங்கி நம்ம சோப்பை பிடிங்கி போடுவாங்க. ஆமாம், இந்த மாதிரி நிறைய சுற்றிட்டு இருக்கு. இப்போ தான் தலை வரணும், அதனால் சீப் வச்சுக்கலாம். கண்டு தனியாக
இன்னைக்கு கொஞ்சம் அழகாக ஃபோட்டோ எடுத்திருக்கா. அதனால் வந்து சன்ரியாஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். கமெண்ட்டும் பண்ணுங்கள். வெட்டி ஆஃபீஸர் கட்டுறேன் பாருங்க. நாங்கள் பேசிக்கலி வெட்டி ஆஃபீஸர். நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணாலும் நம்ம ரிப்ளை பண்ணுவோம். Okay, fine. நல்ல கமெண்ட்டாக போடுங்க. ஓகே, தேங்க்யூ. சூப்பர். கெஸ்ட் அப்பியரன்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ரிதினியா ஊருக்கு போகிறாங்க. கெஸ்ட் அப்பியரன்ஸ் இல்லை, ஓனர் ஆஃப் திஸ் ரூம். ஓ, இதெல்லாம் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கா. டச் பண்ணி. ஓகே ஓகே, அவள் எதுனா சொல்லுவா, கண்டுக்காதீங்க. பாய் பாய் ரிதினியா, டாட்டா. அவ்வளோதான். அவள் சொன்ன மாதிரி ஆளாளுக்கு தனித்தனியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? சரி, இதோட இந்த vlog-ஐ நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நெட்டு நல்லா கிடைக்குது, அதனால தான் இன்றைக்கி வந்து வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஹாஸ்டல் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சன்ரைஸ் கேனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறேன்னு ரூமையே கழிச்சு போட்டிருக்கேன். நான் காட்டுறேன். போய் நான் வந்து அதை க்ளீன் பண்ணுறேன். பாய் பாய்.